காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் விஜயை சந்தித்து வீரர்கள் வாழ்த்து பெற்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை முதல்வர் விஜய் வழங்கியுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானகுமார், விரிவா சொல்லுங்க. வேதவள்ளி, நடைபெற்று முடிந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள்ல 2026 பதக்கம் வென்ற தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் ராஜா முத்துப்பாண்டி, பிரவீன் சித்திரவேல், செல்வ பிரபு ஆகியோருக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 80 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் விஜய் இன்று தலைமைச் செயலகத்துல வழங்கினார். ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று முடிந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில ஆண்களுக்கான பளுதூக்கும் போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டிக்கு 30 லட்சம் ரூபாயும், அதே போன்று ஆண்களுக்கான மும்முறை தாண்டுதல் விளையாட்டுப் போட்டியில வெள்ளி பதக்கம் வென்ற தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் முன்னாள் விடுதி மாணவராக இருந்த பிரவீன் சித்திரவேலுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும், அதே போன்று மும்முனை தாண்டுதல் விளையாட்டுப் போட்டியில வெண்கல பதக்கத்தை வென்ற செல்வ பிரபு அவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கான உயரிய காசோலையை முதலமைச்சர் விஜய் இன்று நேரில் வழங்கினார். பிரவீன் சித்திரவேல் மட்டும் இன்னும் வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து வேறொரு போட்டியில பங்கேற்பதற்காக வரவில்லை என்பதன் காரணமாக பிரவீன் சித்திரவேலுடைய தந்தையிடம் அந்த காசோலை என்பது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அதே போன்று விளையாட்டுத்துறையினுடைய செயலாளர் சந்தீப் நந்தூரி, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய உறுப்பினர் செயலாளர் மேக்நாத் ரெட்டி உள்ளிட்ட அதிகாரிகள், அதே போன்று விளையாட்டு போட்டியில வெற்றி பெற்ற வீரர்களுடைய பெற்றோர்களும் பங்கேற்றாங்க. வேதவழி, தகவல்களுக்கு நன்றி சந்தானகுமார்.